எல்லாருக்கும் வணக்கம். I am Fatima Quran, fashion designer, founder of FK Fashion Hut, Creative Skill Training Academy, East Tambaram, Chennai. என்னோட நேட்டிவ் மதுரை. என்னுடைய அப்பா பாத்திமா பிராய்லர்ஸ் அப்படின்ற கறிக்கடை தான் வச்சுருக்காங்க. அம்மா ஹோம் மேக்கர். எனக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு. ஸ்கூல் டேஸில் எல்லார மாதிரியும் நானும் ஹாப்பியாக ஜாலியாக ஸ்கூல்ஸ்க்கு போக ஆரம்பித்த ஒரு சின்ன பொண்ணாக மதுரையை வலம் வந்தேன். ஸோ குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இருந்த அதிகமான ஆர்வம், ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் மட்டும் இல்லாமல் எனக்கு சிலம்பம் அப்படின்ற தற்காப்பு கலையும் என்னோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் எனக்கு அதிதீவிரமான ஆர்வமும் அதிகமாக இருந்தது. ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பேஷன் ப்ரொஃபஷன் அப்படின்னு இப்போ நான் பெரிய ஒரு அகாடமியாக வளர்ந்து நிற்குது. ஸோ ஸ்கூல் டேஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாகவும் நல்ல ஜாலியாகவும் போய்கிட்டு இருந்தது. 10th வரும்போது தான் எல்லாருக்கும் இருக்கிற அதே ஃபியர் எனக்கும் இருந்தது. ஸோ 10th வரும்போது எங்கே ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு நான் இருந்த பயம். அந்த சமயம் எனக்கு அம்மா கொடுத்த ஒரு ஊக்கம். ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்ற நான் கேட்ட கேள்வி எங்கள் அம்மா கொடுத்த ஒரே ஒரு பதில் தான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னைக்கு என்ன நடந்தாலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உனக்கு என்றைக்குமே கை கொடுக்கும். ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்ற பயம் மட்டும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு அம்மா கொடுத்த தன்னம்பிக்கை. அந்த ஒரு சின்ன ஒரு தன்னம்பிக்கையில் மாற்றி யோசிக்க ஆரம்பித்து அதை ஏன் நம்ம கைத்தொழில தொழிற்கல்வியாக படிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அந்த ஒரு செகண்ட் ரிசல்ட்டும் எனக்கு வந்தது. ரிசல்ட் வரும்போது 467 மார்க் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஹை ஸ்கோராகவே தெரிஞ்சது. ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பயம் சுக்குநூறாக உடஞ்சி வேறு லெவலில் வெளியே வரவும் ஆரம்பித்தது. தமிழ்நாடு அரசு மகளிர் பாலிடெக்னிக்கில் மெரிட்டில் எனக்கு டிப்ளமா இன் கார்மெண்ட் டெக்னாலஜி தொழிற்கல்வியாக படிக்கிறதுக்கு மெரிட்லையும் சீட் கிடைச்சிது. இதை நான் பயன்படுத்தி நிறைய கோர்சஸுமே நான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஸ்கில்லை நான் வளர்த்தது எல்லாமே டெக்னிக்கலாகவே வளர்த்துக்க எனக்கு என்னுடைய ஹெச்ஓடி, என்னுடைய மேம் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. 3 வருஷம் டிப்ளமா முடித்து நான் வெளியே வரும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் என்னெல்லாம் கற்றுப்பாங்களோ அது எல்லாமே டிப்ளமோ எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் டிப்ளமோவில் ஃபேஷன் டிசைனிங் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டனோ அதுக்கு ஈக்குவலாக சிலம்பமையுமே நான் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்தேன். நான் கையில் 4 வயசில் எடுத்த சிலம்பம் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகவே கொடுத்தது. ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே சர்வே பண்ணணும் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க விடவா செய்வாங்க. எங்கள் அப்பாவை பார்த்து கேட்ட கேள்வி, 2 பொம்பளை பிள்ளைங்க எதுக்காக நீங்கள் படிக்க வைக்கணும், பெரிய பொண்ணை படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தவங்க சொன்ன வார்த்தைகள் என்னுடைய படிப்புக்கு தடையாக இருந்தது. எல்லாமே சுற்றி இருந்தவங்க மட்டும்தான். அந்த சமயம் எங்கள் அப்பா யோசிச்சாரு, இல்லை வேண்டாம் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு கொடுத்த தன்னம்பிக்கை, என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கொடுத்த கல்வியை வேற லெவலில் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற எனக்குள்ள இருந்த ஆர்வம். கவர்மெண்ட் காலேஜில் படித்த பொண்ணுங்க என்ன சாதிச்சிட முடியும், தைக்கிறதுக்கு தானே படிக்க போற அப்படின்னு பல கேலி கிண்டல்களுக்கு நடுவில் தான் என்னுடைய டிப்ளமோ கோர்ஸை நான் படிச்சும் முடித்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிலம்பம்லையும் அடுத்து பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்றதுனால ஸ்டேட் மேட்ச்சுக்கு அப்ளை பண்ணி ஸ்டேட் மேட்ச்சில் போய் கோல்டும் அடிச்சுட்டு வந்தேன். அதுக்கு என் அப்பா அம்மா கொடுத்த சப்போர்ட் வேற லெவல். என்னதான் ஊர் உலகம் என்ன சொன்னாலும் என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு சிலம்பம்லையும் சரி ஃபேஷன் ஃபீல்ட்லையும் போகிறதுக்கும் சரி பக்கபலமாகவே இருந்தாங்க. நான் பண்ணுற ஒரு கார்மெண்ட்ஸும் என்னோட சொந்த தங்கச்சிக்கு தான் போட்டு நான் ட்ரையலாகவும் மாடலாகவும் நான் பார்ப்பேன். வெளியே யாருக்கும் பண்ணி கொடுத்தா என்ன மிஸ்டேக் ஆயிருமோ அப்படின்ற எண்ணம், ஒரு பயம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற என்னோட தங்கச்சிக்கே நான் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு நிறையவே கான்ஃபிடென்ட் லெவலும் உருவாச்சு. ஸோ டிப்ளமோவில் எவ்வளோ காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்தது. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெஸ்ட் அவுட்கமராக என்னால் ஷைன் ஆகவும் முடிஞ்சது. பெஸ்ட் அவுட்கமராக வெளிவந்த எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிது டாப் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக. ஃபேமிலியோட சுச்சுவேஷனால் என்னால் அந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தும் பர்சியூ பண்ணுறதுக்கு முடியாத சுச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, நான் கண்டிப்பாக படித்த படிப்புக்கு ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு குவாலிட்டி செக்கராகவோ இல்லை மர்ச்சன்டைசராகவோ ஜாபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. பட் அதுவும் என்னால் முடியலை. ஏன்னா பெண்ணாக இருக்கிற ஒரு காரணத்தினால வெளியே போகிறதுக்கு தடைகள் பல இருந்துச்சு. வெளியே போய் தான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நான் இல்லாமல் நம்மளே ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்மளே ஏன் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்ச அந்த சமயம் எங்கள் அம்மா டெய்லரிங் பண்ணுவாங்க. டெய்லரிங் பண்ணுறது வெளியே யாருக்கும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதை தன்னோட பொண்ணுங்களுக்கான நாங்கள் 2 பேர் இருக்கோம், எங்கள் 2 பேருக்கு மட்டுமே அவங்க தைச்சு போட்டு அழகு பார்ப்பாங்க. ஸோ
அதை நம்ம பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எடுக்கும்போது நெய்பர்ஸ்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே பெருசாக எங்களுக்கு கிடைக்கல. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபேமிலியோட சுச்சுவேஷனும் ரொம்ப பேக் எண்டில் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கிடைச்ச ஜாபுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச ஜாபுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டிடிபி சென்டருக்கு 12 ஹவர்ஸ் ஒர்க்குக்கு வெறும் 5,000 சேலரியில தான் என்னோட ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். 12 ஹவர்ஸ்க்கு 5,000 தான் தராங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்காம ஏன் இந்த வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னைய கிண்டலும் பண்ணாங்க. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம சாதிக்கவே முடியாதுங்க. கிடைச்ச வேலையை கற்றுக்கிட்டு தான் நம்ம பார்ப்போமே, அதில் என்னதான் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி எடுத்து வச்சேன். 12 ஹவர்ஸ் நின்றுட்டே ஒர்க் பண்ணணும். ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுல இருந்து அண்ட் டிடிபி கம்ப்யூட்டர்ஸில் என்னெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க, இன்விடேஷன்ஸ் எப்படி டிசைன் பண்ணுவாங்க, இது என்டையராக அந்த டிடிபி சென்டரில் இருந்த எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு 1 இயர் நல்ல பேக்கடாக ஆனதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன அந்த சமயத்தில் எங்களுடைய இன்விடேஷனை நானே டிசைன் பண்ணேன். ஸோ அந்த பெருமை எனக்கு எல்லாருமே ரொம்பவே பாராட்டினாங்க. உன்னோட இன்விடேஷனை நீயே டிசைன் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஓ நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இருந்தது. ஃபேமிலியில் வேலைக்கு போகிறதுக்கும் சரி, ரிலேட்டிவ்ஸ்னாலே நமக்கு எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க. ஒர்க்குக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லுவேன் அந்த இடத்துல. பிகாஸ் எந்த ஒரு பொம்பளை பிள்ளையையும் எங்கள் வீட்டில் வேலைக்கு வெளியே அனுப்பணும் அப்படின்னா பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் இருக்கும். அம்மா காலையில் கொண்டு போய் வேலைக்கு விடுவாங்க, நைட்டு அப்பா என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பேம்பரிங்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஜாபுக்கும் போயிட்டு வந்தேன். நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன், ஏர்னும் பண்ண ஆரம்பித்தேன். ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த காசோடைய மதிப்பு, அருமை எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 5,000 ரூபாயா இருந்தாலும் நான் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய அப்பா அம்மா கையில் தான் எனக்கு கொடுத்து பழக்கம். ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலும் எல்லாமே நான் அப்பா அம்மா கிட்ட கேட்டு அவங்களுடைய டிபெண்டன்ட்ல மட்டும் தான் நான் இருந்தேன். எனக்குன்னு தனியாக வெளியே வரணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. தனியாக விட்டு பார்த்தா தானே வெளியே வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அதை வந்து பண்ணுறது கிடையாது. பொண்ணுக்கு இது தெரியாது, பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பக்கூடாது, வெளியூருக்கு அனுப்பக்கூடாது, வீட்டில் தலைப்பிள்ளையா இருந்தாங்க அப்படின்னா வெளியூருக்குலாம் போய் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் இன்னைக்கும் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்க தான் செய்யுது. ரிலேட்டிவ்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை தான் பிடிச்சி புல் பண்ண பார்க்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்கறது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், எங்களுக்கு என்ன திங்க் பண்ணுறோமோ அதை செய்கிறதுக்கு அலோ மட்டும் பண்ணுங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் சாதிப்போம் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நானும் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு எங்களுடைய கல்யாண பத்திரிக்கையை டிசைன் பண்ணிவிட்டு ஜாபை குவிட் பண்ணுற சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் என்ன, பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் தான். ஸோ கல்யாணமும் நடந்தது. அதுக்கப்புறம் நடந்த பெரிய சேஞ்ச் ஆஃப் மதுரையிலிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற சிச்சுவேஷன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற சரௌண்டிங், அட்மாஸ்பியர் அண்ட் இங்கே இருக்கிற லாங்குவேஜ், இங்கே எல்லாமே கற்றுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஸ்ட்ரகிள் ஆனேன். 3 இயர்ஸ் வரைக்கும் என்னால் இங்கே சென்னையில் சர்வே பண்ணுறது ரொம்பவே பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என் ஹவுஸ் ஓனர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஏமா டியூஷன் எடுக்கக்கூடாது, வீட்டில் சும்மாவே இருக்க, படிச்சிருக்க இல்லையா, நீ டியூஷன் எடு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில யோசிக்க ஆரம்பிச்சேன். யோசிச்சு ஓகே நம்ம ஒரு போர்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன்ல இருந்து தான் என்னோட கெரியரை திரும்ப நான் கிக் ஸ்டார்ட் பண்ணேன் சென்னையில. ஸோ டியூஷனுக்கு வந்தவங்க 5 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 5 ஸ்டூடெண்ட் வரைக்கும் எனக்கு கெயின் அப் ஆக ஆரம்பிச்சாங்க. டியூஷன்லேயே நம்மளோட கெரியர் போயிடுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஹாபியா அகெயின் நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச டாய்ஸ் மேக்கிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், பாட்டில் பெயிண்டிங், இது எல்லாமே நான் டிப்ளமோவில் படித்தது. அது எல்லாத்தையுமே இங்கேயும் ஹாபியாகவும் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு டியூஷனுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டு டியூஷனுக்கு வர பேரண்ட்ஸே என்கிட்ட பர்ச்சேஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஓகே, இப்படியும் நமக்கு க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும், க்ரியேட்டிவாக யோசிச்சா அது சேலும் ஆகுது அப்படின்றத நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மதுரையில் அந்த அளவுக்கு சேல் எனக்கு கிடைக்காது, நம்ம ஒருத்தரையாக போய் கேட்குற மாதிரி இருக்கும். பட் சென்னையில் ஈஸியாகவே எனக்கு மார்க்கெட் ஸ்பேஸ் நெய்பர்கிட்ட இருந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஒரு பேரண்ட், டெய்லர் மிஷின் இருக்கே, நீங்கள் தப்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தப்பிங்களான்னு கேட்கும்போது தான் எனக்கும் ஞாபகம் வந்தது, ஆமாம்ல நம்ம தெப்போம் இல்லையா, நம்ம டிசைன் தானே படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் எனக்குள்ளே வந்தது. அந்த ஸ்பார்க்கை வச்சுட்டு நானும் ஓகே நீங்கள் கொண்டு வாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க கொண்டு வந்தது சாதாரணமாக ஓரம் அடிக்கிறதுக்கோ இல்லை மடிச்சடிக்கிறதுக்கோ கொண்டு வரல. 25,000க்கு அவங்க வாங்கின ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணும்போது, அயன் பாக்ஸ் வைக்கும்போது அந்த இடத்துல பெரிய ஹோல்ஸ் ஆயிடுச்சு. இதை எப்படியாவது எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கொண்டு வந்தாங்க. அதை நானும் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற என்னுடைய டிசைனிங் ஸ்கில்லை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை பர்ஃபெக்டாக அவங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ஃபினிஷிங் அவங்களுக்கு பிடிச்சி நிறைய பேருக்கு அவங்க ரெஃபரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கா ரெஃபர் பண்ணும்போது சூப்பரான காஸ்டியூம்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணவும் ஆரம்பித்தேன். அண்ட்
சென்னையில லோக்கல் மார்க்கெட்ஸ்ல எங்கெல்லாம் ஃபேப்ரிக் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்றதையும் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சென்னை பெரிய ஏரியா அப்படின்றதுனால ஃபேப்ரிக் சோர்சிங்ல கொஞ்சமே ஸ்ட்ரகிள் ஆச்சு. அந்த சமயம் சொந்த ஊரான மதுரையில இருந்து நம்ம ஏன் ஃபேப்ரிக்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதோ இல்லை என்னுடைய அப்பா அம்மா ஃபேப்ரிக்ஸ் வாங்கி சோர்ஸ் பண்ணி கொடுக்கறதோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்ச நாள் நான் டிராவல் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து இதை என்டையரா வீட்ல இருந்தே பிசினஸா கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு MSMEல ரிஜிஸ்டர் பண்ணி நான் பிசினஸ்குள்ள வந்த அந்த சமயம் கரெக்டா லாக்டவுன் போட ஆரம்பிச்சாங்க. லாக்டவுன் போடும்போது என்ன செய்ய முடியும்? யார்கிட்டயுமே அமௌண்ட்டும் கிடையாது. எந்த அக்கேஷன்ஸ்க்கும் அவங்களால ட்ரெஸ்ஸும் டிசைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். லாக்டவுன் டைம்ல தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி அக்கேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க கிட்ட இருக்கிற பழைய சாரீஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க சாரீஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம ஏன் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு காஸ்டியூம்ஸா நானே டிசைன் பண்ணியும் கொடுக்க ஆரம்பிச்சேன். நெய்பர்ஸ்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்தது. ஸோ சென்னையில் நம்ம லோக்கல் ஏரியாவில் நம்மளுடைய நேபர் கிட்ட மார்க்கெட் பிளேஸ் பிடிச்சாச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு இருந்தது. டியூஷனில் ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகாடமிக் இயரை நான் ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய ஃபீல்டான டிசைனிங் ஃபீல்டுக்குள்ளேயே அடி எடுத்து வச்சேன். அதில் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2வது வருஷம் கோவிட் லாக்டவுன் போடும்போது யார்கிட்டையுமே கொடுக்கறதுக்கு சாரீஸோ ட்ரெஸ்ஸஸ் கூட அந்த மாதிரி அதிகமாக இல்லை. ஸோ அப்போ இருக்கும்போது நான் திரும்பியும் என்னுடைய பிஸ்னஸை ஷட் டவுன் ஆகிற சிச்சுவேஷன். சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் இல்லை அப்படின்றத தாண்டி தைக்கிறதுக்கு கூலி கொடுக்கறதுக்காக அவங்க கிட்ட அமௌண்ட் இல்லைன்றது தான் பெரிய விஷயம். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரீயாகவும் நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 2 months நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஷேர் சாட் அப்படின்ற ஒரு ஆப்ல இருந்து நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடியோ எடிட்டிங் ஜாபும் கிடைச்சது. அதுவும் நிலைக்கல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்த கால், கெரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று ஆன்லைனில் எடுக்கிறாங்க, படிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆன்லைனில் எப்படி படிக்கிறது? அது வரைக்கும் ஆன்லைன்னா என்ன, ஆன்லைனில் எப்படி கோர்சஸ் போகும் அப்படின்ற எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இருந்தது. ஓகே, ட்ரை தானே பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸையும் 2 months படித்தேன். அந்த 2 months நான் படித்த கெரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வர ஆஃபர்ஸ் எல்லாமே எனக்கு மதுரையில இருந்து தான் வந்தது. ஓகே, நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 months கோர்ஸ் முடித்தேன். அந்த கோர்ஸில் என்டையராக நான் யார், என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், ஏன் இப்படி தூங்கி எந்திரிக்கிறேன், என்ன பர்பஸ்க்காக நம்ம ஓடுறோம், எதுவுமே தெரியாமல் கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருந்த எனக்கு சென்னையில் ஒரு நியூ லைஃப் கொடுத்தது அந்த 2 month கெரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ணா இன்ஸ்டியூட்ல இருந்து கொடுத்தது மட்டும்தான். ஸோ அந்த இன்ஸ்டியூட்ல கொடுத்த கோர்ஸை நெக்ஸ்ட்டு ஒரு NGOவில் நான் அப்ளிகேஷன் போட்டேன். இந்த மாதிரியான பெரிய ரோல்ஸ்க்கெலாம் என்னால் போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயம் ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ அந்த ஜாப் ஆஃபரை நான் என்ன பண்ணேன், ஓகே பெங்களூரில் தானே போட்டிருக்காங்க, நம்மளால சென்னையில் இருந்துட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்தேன்னா அந்த ஜாப் கிடைக்காமையே போயிருக்கும். சரி, இன்டர்வியூ தானே, அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே, எதா இருந்தாலும் செஞ்சு தான் பார்ப்போமே, கஷ்டமோ நஷ்டமோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி தாங்க நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஜாபுக்கும் ஒரு ரெஸ்யூம் மட்டும்தான் போட்டேன். ஜாப்க்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி 20,000 உங்களுக்கு சேலரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் ஜாபுக்கு செலக்டட் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ஜாபுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பிளாங்காகவும் இருந்தது. எப்படி நம்ம அதை ப்ரொசீட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு ஐடியாஸுமே இல்லாமல் இருந்தது. ஃபர்ஸ்ட் கால் என் ஹஸ்பண்ட் கால் பண்ண, இந்த மாதிரி ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெங்களூர்ல கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்ற, இங்க இருந்து எப்படி ஒர்க் பண்றது, இல்லைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் கோவிட் டைம்ல ஜாப் போயிட்டு இருக்கு, உனக்கு ஜாப் கிடைச்சிருக்குன்னு சொல்ற, ரொம்பவே ஹாப்பி, தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டி கொடுத்து என்னைய கை தூக்கியும் விட்டாங்க. உனக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றதே என் ஹஸ்பண்ட்க்கு அன்னையில இருந்து தான் தெரிய ஆரம்பிச்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வருஷம் நான் சும்மாவே இருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு எதுவுமே எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு சவுத் சைட்ல இருந்து ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருந்த மைண்ட் செட்டை உடைச்சு சுக்குனராக்கி நான் கொண்டு வர ஒரு ஸ்கில்ஸ்க்கும் அவர் சப்போர்ட்டும் பண்ணாரு. ஃபேஷனில் மட்டும்தான் இப்படி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக சிலம்பம்லையும் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து CM ட்ராஃபீஸாக இருக்கட்டும், ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் என்னோடய சிலம்பம் ஜேர்னியை பர்சியூ பண்ண தான் செஞ்சேன். சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைச்ச பெரிய அவார்ட் வீரக்கலை சிலம்பம் அவார்ட் அப்படின்றது WUSF வேர்ல்டு யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன்லேருந்து அவார்டை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த அவார்ட் பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. உனக்குள்ள இவ்வளோ ஒரு திறமையா, நான் ஏன் அதை நான் முடக்கி வைக்கணும், நீ என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறியோ நீ தைரியமாக பண்ண, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, நம்ம ஒரு சைடு ஜாபையும் பர்சியூ பண்ணிட்டு இருக்கோம், சிலம்பம் ஜேர்னிலையும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க
அப்படின்னு கேட்டால் அதுதாங்க என்னோட சூப்பர் டேலண்ட்னே நான் சொல்லுவேன். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஃபிட்னஸும் ஒரு பக்கம் கிடைக்கும், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய கலையான சிலம்பக்கலை எனக்கு ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஒரு பக்கம் லேர்னிங், செல்ஃப் லேர்னிங், எவ்வளோலாம் நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இருந்து ஆன்லைனில் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்டையராக எல்லாமே ஆன்லைனில் நம்ம எப்படி டேட்டாஸ் மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறது, ஒரு கம்பெனியில் எப்படி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் செல்ஃப் லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே செல்ஃப் லேர்னிங்காக மட்டுமே தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த ஜாப்ல இருந்து குவிட் ஆகிறதுக்கான சிச்சுவேஷன், அந்த குவிட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி இல்லாத ஒரே காரணத்தினால. நான் படித்த டிப்ளமோ மட்டும் எங்கேயுமே எனக்கு வேல்யூபிளாக இல்லை. நீ டிப்ளமோ தானே படிச்சிருக்க அப்படின்னு பார்த்த ஏளனமான பேச்சு. என்னதான் நம்ம கிட்ட ஸ்கில்ஸ், டேலண்ட் எல்லாமே இருந்தாலும் நம்மக்கிட்ட தேவை டிகிரின்னு ஒன்று கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்தே ஆகணுங்க. அவங்க நெக்ஸ்ட் இந்த அப்கமிங் வேர்ல்டில் சர்வே ஆகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் ஹஸ்பண்ட் நீ படி அப்படின்ற ஊக்கத்தை கொடுத்தாங்க. ஓகே, நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி அப்பேரல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸை நான் படிக்க ஆரம்பித்தேன். கோவிட் டைம்லேயே எல்லாமே பேக் டு பேக் சைட் பை சைட் நான் அதை ஹேண்டில் பண்ணி என்னோட டிசைனிங் கோர்ஸையுமே நான் முடித்தேன். டிசைனிங் கோர்ஸை முடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷனும் கிடைச்சது கோவிட்ல இருந்து. ஓகே, திரும்பியும் நம்மளுடைய பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிடலாமா, இல்லை ஜாபே பர்சியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டைனமோல இருந்த அந்த மைண்ட் செட்டில் ஜாபை குவிட் பண்ணுற சிச்சுவேஷன் ரொம்ப பாட்டில் நெக்குக்கு வந்துருச்சு. ஓகே, நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த நாளுக்கு பேப்பர் போட்டாச்சு, குவிட் பண்ண போகிறேன். ஸோ குவிட் பண்ண போகிறதுக்கு முந்தின நாள் என்னுடைய எஃப்கே ஃபேஷன் ஹட் அப்படின்ற பிராண்டை லான்ச் பண்ணிவிட்டு நான் அந்த ஜாபை குவிட் பண்ணேன். என்கிட்ட தான் கைத்தொழில் இருக்கு இல்லையா, அவங்க ஜாபை விட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் கையில் இருந்த கைத்தொழிலை தன்னம்பிக்கையாக எடுத்துகிட்டு என்னுடைய பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எம்எஸ்எம்இல அகெயின் நான் அப்டேட் பண்ணிவிட்டு எஃப்கே ஃபேஷன் ஹட்டை சூப்பர் பிராண்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட ஆடையும் அணிகலனும் அப்படின்ற கான்செப்ட்ல நான் எடுத்துட்டு போனேன். என்கிட்ட கஸ்டமைஸ் பண்ற ஒரு காஸ்டியூம்ஸையும் ஒரு காஸ்டியூம்ஸ்க்கும் காஸ்டியூம் மட்டும் இல்லாம அதுக்கு அணிகலனையும் சேர்த்து கொடுக்கலாம், அதுக்கு மேட்சிங் அக்சசரிஸையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒன்னொன்னுத்தையும் நான் டிசைன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். கஸ்டமர் கிட்ட அது ரொம்பவே ரீச் ஆச்சு. ஒரு ஃபீமேலுக்கு என்ன தேவை காஸ்டியூம் போடுறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அக்சசரி தான் நம்ம தேடுவோம். அது ரெண்டும் ஒரே இடத்துல கிடைச்சா அவங்களுக்கு ஈஸி தான் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ ஆன்லைனில் மார்க்கெட் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுற அந்த ஜாப்லேருந்து எடுத்துக்கிட்ட நாலேஜ் எல்லாத்தையும் என்னுடைய பிஸ்னஸில் நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணேன். ஹேண்ட்மேட் ஜுவல்லரியிலேருந்து, ஹேண்ட்மேட் பெயிண்டிங்லேருந்து, ஆரி எம்ப்ராய்டரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நான் படித்த ஒரு பார்ட்டிஷனாக நான் படித்த எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எல்லாமே நான் வீட்டில் இருந்து மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அகெயின் நான் படித்த பிஎஸ்சியில் என்னெல்லாம் படிச்சனோ அது எல்லாத்தையும் ஒன்ஸ் அகெயின் ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ கோவிட் டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே காம்படிட்டிவ் மார்க்கெட் ஆயிடுச்சு. எல்லாருமே ஆன்லைனுக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்தும் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படின்னு ஒரு விரக்தி. எல்லாருமே இதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்னு என்ன சுற்றி இருக்கவங்களாம் சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த தைரியம், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் உன் கூட இருக்கேன், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டுமே அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கொடுத்த தைரியம். எங்கள் அப்பா அம்மா நீ சென்னையில் போயும் நீ இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அவங்களும் கொடுத்த ஊக்கம் நெக்ஸ்ட் எனக்கு யோசிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கே மார்க்கெட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்மளும் ஆன்லைனில் இறங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட டிசைன்ஸ் பார்த்து எல்லாருமேன்னு சொல்கிறத விட என்னைய ட்ரஸ்ட் பண்ணி வாங்கின கஸ்டமர்ஸ் அதிகம். அந்த மாதிரி ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமே, இதை ஏன் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது? நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியில் நான் அதிகமாக கற்றுக்கிட்ட விஷயம் ஆன்லைன் ட்ரைனிங் எப்படி கொடுக்குறது. பிளேஸ்மெண்ட் ட்ரெயினராக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நான் கிளாஸஸாகவும் எடுக்க ஆரம்பித்தேன். ஜுவல்லரி மேக்கிங், டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி, இந்த கோர்சஸ் எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக நான் படித்தது எல்லாமே மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸஸாக எடுத்து அதை நிறைய ஆண்டர்பிரினர்ஸாகவும் உருவாக்குறதுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஸ்டால்ஸ் போடுறாங்க. அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ப்ரௌடான மூமெண்ட். எல்லாமே எனக்கு சூப்பர் குட்டாக போயிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் எனக்கு பேபி ஷவர் வருது, ஸோ அந்த பேபி ஷவருக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணணும், அது ஒன்றால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு என்னைய காண்டாக்ட் பண்ணாங்க. 10 இயர்ஸாக அவங்ககிட்ட எந்த டச்சுமே இல்லை. அவங்க என்னைய நம்பி என்கிட்ட வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு டிசைன் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு கிரியேட் பண்ணதை தான் நான் ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்மேட் பேபி ஷவர் ப்ரூச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் லான்ச் பண்ணேன். லான்ச் பண்ணும்போது என்னால் தனியாக மேனேஜ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு என்னால் தனியாக ரீச் பண்ண முடியல. ஓகே, தனி ஒரு ஆளாக பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு தலையை போட்டு பிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில். ஓகே, நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுவும் எனக்கு கை கொடுக்கல. ஏன்னா ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது. அப்போ என் ஹஸ்பண்ட் தான் திரும்பியும் சொன்னார், உன்னால் டீமை ஒன்று பில்ட் பண்ண முடியுமா, அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது, நீ பண்ணு அப்படின்னு கொடுத்த அந்த ஒரே ஒரு ஸ்பார்க் தான் என்னை வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு சூப்பர் க்யூட்டான யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ரக்சரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் FK ஃபேஷன் ஹட் கிரியேட்டிவ் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமியில். எனக்கான டீமை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஐடியாவில் எடுத்ததும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. என் ப்ராடக்டை நான் எப்படி இன்னொருத்தரை நம்பி கொடுப்பேன்? எனக்கான டீமாகவே இருந்தாலும் எனக்கு ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கறதுல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கான ப்ராடக்டை நம்மளே வச்சுட்டே இருந்தால் அதை எப்படி வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? ஓகே, டீமை பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஆண்டர்பிரினர்ஸ் இவங்க எல்லாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு டீமாக பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியூ ஸ்ட்ரக்சரை FK ஃபேஷன் ஹட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வெளியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே ஒன்று டீமை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஐ மீன் அந்த அகாடமிக்குள்ளேயோ அவங்களுடைய ஷாப்குள்ளேயோ அப்படி வச்சுருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளியே இருந்து அவங்க மேக் பண்ணி கொடுப்பாங்க, அதை சேல் பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் யூனிக்காக திங்க் பண்ணுவோமே அப்படின்னு நான் கொண்டு வந்த ஸ்ட்ரக்சர் தான். என்கிட்ட ஒர்க் பண்ணுற 10 ஃபீமேல்ஸும் 10 டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறாங்க. கம்ஃபர்டான டைம்லையும் கம்ஃபர்டான ஜோனில் இருந்து மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெல் ட்ரைன்டு FK ஃபேஷன் ஹட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட் ஃபினிஷிங்கில் வருமோ அது எல்லாமே பக்காவாக வெல் ட்ரைன்டான ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க. ஸோ சூப்பராக சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேபி ஷவர் ப்ரூச்சஸ் அப்படின்றது வேற லெவலில் பீக்கில் இன்ஸ்டாகிராமில் போயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டே அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டோம். ஸோ யாரை கேட்டாலும் பேபி ஷவரா இந்த ப்ரூச்சஸ் வாங்குங்க அப்படின்னு மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் 1000+ கஸ்டமர்ஸ்க்கு வெறும் பேபி ஷவர் ப்ரூச்சஸ் மட்டுமே நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். பட் ப்ரூச்சஸ் மட்டுமே என்னோட ப்ராடக்ட் கிடையாது. அது என்னைய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுச்சு. அது அந்த ஒரு ஃப்ரெண்டால் மட்டுமே. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்காம இருந்திருந்தா என்னோட பிஸ்னஸ் எப்படி போயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த ஒரு ப்ராடக்ட் 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி என்னோட பிராண்டை பில்ட் பண்ணி கிரியேட் பண்ணியும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு பக்கம் பிராண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, டீமை பில்ட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன அகாடமியை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். February 18 அன்னைக்கு கிராண்ட் ஓப்பனிங் ஆன FK ஃபேஷன் ஹட் கிரியேட்டிவ் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமி பல பெண்களின் கனவுகள் உருவாகும் இடமா ஈஸ்தாம்பரத்தில் கிராண்ட் லான்ச்சாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அகாடமியில் நீங்களும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், கிட்ஸுக்கான பானை ஓவியம், லிப்பன் ஆர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸை நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்லைனில் அகாடமி ஓப்பன் பண்ணிட்டோம். பட் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் 1.5 month வரைக்கும் இல்லை. ஓகே, ஆன்லைனில் நம்ம சக்சீடாக இருக்கோம், பட் ஆஃப்லைனில் இன்னும் நம்ம மார்க்கெட்டுக்கே வரல அப்படின்னு நான் தளர்ந்த அந்த ஒரு நிமிடம் என்னோட நம்பிக்கையை திரும்பியும் துளிர்விட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ் 64 ஏஜில் ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு நான் உங்ககிட்ட ஜுவல்லரி மேக்கிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 20 to 30 ஏஜில் இருக்கிறவங்க ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு வரதே பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுவும் ஆஃப்லைனில் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. 64 ஏஜில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கணும்னு கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்த அந்த ஆர்வத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கிளாஸஸும் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கோர்சஸை தாண்டி
யோசிக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ்டாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க, பட் பேசிக்காக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ற கோர்ஸும் இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி என்னுடைய டீம் பில்ட் பண்ணிட்டேன், கோர்சஸ் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பு இன்னும் போகணும் அப்படின்ற பல கனவுகளோட இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இது ஒரு புறம் இருக்க, என்னோட சிலம்பம் ஜேர்னியும் இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. வேர்ல்ட் யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன்ல ரெஃபரியாகவும் இருக்கேன். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாகவும் போஸ்டிங் கிடைச்சது. எங்கெல்லாம் டோர்னமெண்ட்ஸ் நடக்குதோ அந்த டோர்னமெண்ட் எல்லாத்துக்குமே சென்டர் ரெஃபரி அண்ட் ஜட்ஜஸாகவும் உட்கார்றதுக்கான வாய்ப்பு. 4 வயசுல நான் எடுத்த கம்பு, என் அப்பா அம்மா என் கையில கொடுத்த அந்த சிலம்பம் ஸ்டிக்கு இன்னைக்கு ஒரு ரெஃபரி பேனல்ல போய் உட்கார்ற அளவுக்கு நான் வளர்ந்து நிற்கிறேன். என்னோட கன்சிஸ்டன்சியை பார்த்து என் ஃபேமிலியே இன்னைக்கு வியந்து நிற்கிறாங்க. ஒரு பொண்ணால இவ்வளோ பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு மத்தியில, ஒரு பொண்ணு நீ இவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு என்னை பிடிச்சி இழுத்தவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த டெலிகாஸ்ட் மூலமா நான் சொல்றேன், ஒரு பொண்ணு நினைச்சா எதையுமே சாதிக்க முடியுங்க. ஒரு பொண்ணை இழுக்காம மட்டும் இருங்க. நீங்க அவங்களுக்கு ஆர்வம் கொடுக்குறீங்களோ, தூண்டுதல் கொடுக்குறீங்களோ, என்ன வேணாலும் நீங்க ஊக்கம் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் புல் பண்ணாமல் மட்டும் இருங்கங்க. அவங்களுடைய ஸ்டடீஸை அவங்க கிட்ட இருந்து பறிக்காமல் இருங்க. அவங்க ஸ்டடீஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, வேற எதுவுமே கேட்கல. நீங்கள் படிப்பை மட்டும் ஒரு பொண்ணுக்கு கொடுத்து பாருங்க, அழகாய் தெரிவாள் இந்த உலகத்தில். ஸோ சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ்லையும் கிராஃப்ட்லையும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அப்பாவும் அம்மாவும் பண்ணாங்க. அதே சப்போர்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்காது. நான் ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட கிடைச்ச சப்போர்ட்டை விட ஒரு படி அதிகமாகவே எல்லா சப்போர்ட்டுமே எனக்கு கிடைச்சிது. நான் சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு நான் போகிறேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா எல்லாருமே யோசிப்பாங்க, சிலம்பம்க்கா பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டுட்டு போகணுமா, அந்த மாதிரி யோசிக்காம நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஃபேமிலியாக கிளம்பி போனதெல்லாம் உண்டு. ஸோ கர்நாடகா போயிருந்தோம் லாஸ்ட் டைம் சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்காக, அதுவும் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டுக்காக போயிருந்தோம். அங்கே என்னை ஹானர் பண்ண விதத்தை பார்த்து என் ஹஸ்பண்ட் ரொம்பவே பிரமிச்சு போயிட்டாங்க. கர்நாடகா முறைப்படி எனக்கு மாலை மரியாதை அப்படின்றது, மாலை மரியாதையெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா அப்படின்றது இந்த சிலம்பம் எனக்கு காமிச்சு கொடுத்துது. நான் சிலம்பமும் பேசுகிறேன், ஃபேஷனும் பேசுகிறேன், இந்த பொண்ணு என்னதான் பண்ணுது அப்படின்னு வந்து உங்களில் பல பேருக்கு டவுட் இருக்குங்க. நான் கிளியராக சொல்கிறேன், ஃபேஷன் இஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் சிலம்பம் இஸ் மை பேஷன். பேஷனையும் ப்ரொஃபஷனையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டையும் ஒரு பொண்ணால் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அவங்க வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாதுங்க. வீட்டையும் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பொண்ணால் பேலன்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களில் இருக்கிற தன்னம்பிக்கை மட்டும்தாங்க அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். பிஸ்னஸையும் தனி ஒரு ஆளாக நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்கு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் போகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. நான் பண்ணுறது எல்லாமே ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அக்சசரிஸாக இருக்கிறதுனால அண்ட் அது எல்லாத்தையுமே இ-காமர்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும், வேர்ல்டு வைட் ஷிப் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. பட் இப்போதைக்கு ப்ரூச்சஸ் மட்டும் நமக்கு வேர்ல்டு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திர பிரதேஷ் அண்ட் கனடா, கர்நாடகா, கேரளா அண்ட் இந்த ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல கண்ட்ரீஸுக்கும் என்னுடைய ப்ரூச்சஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. அண்ட் ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூ அதை பற்றி சொல்லியே ஆகணும். மதுரை மல்லியை நம்ம லான்ச் பண்ணும்போது ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருந்தது. அண்ட் கம்மிங் அப் நெக்ஸ்ட் நம்ம நிறைய மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லையும் ஃபேஸ்புக் பேஜஸ்லையும் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸில் நல்லாவே ரீச் கொடுத்தது, அதுவுமே நம்மக்கிட்ட விரும்பி வாங்குறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூவா அப்படின்னு கேட்கும்போது நான் மதுரைக்கார பொண்ணு இல்லையா, ஸோ மதுரை ஸ்டைலில் ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூவை லான்ச் பண்ணோம், மதுரை மல்லி அப்படின்ற கான்செப்டில். ஸோ அது இப்போது ஃபாரினில் நல்லாவே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. நம்மக்கிட்டையும் நிறைய ப்ராடக்ட்ஸ் சோல்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் மட்டும் இல்லாமல் நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்கிறேன். இதை நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ணிட முடியும், உடனே ஏர்ன் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே ஏர்ன் பண்ண முடியாதுங்க. கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். ஒரு பிஸ்னஸில் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ண முடியும். என்னோட இந்த என்டையர் ஜேர்னி ஒரு வருஷம் 2 வருஷம்ல வந்துடலைங்க, 13 வருஷம் என்னுடைய இந்த ஜேர்னியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 2013 நான் என்னுடைய ஃபேஷன் ஃபீல்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். 2010 இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்து நிறைய டிவி ஷோஸ் மூலியமாகவும் நிறைய கிளாஸஸ் மூலியமாகவும் கற்றுக்கிட்ட என்னுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும் கற்றுக்கிட்ட என்னுடைய ஜேர்னி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ப்ரொஃபஷ்னலாக வந்து நிற்கிற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதை எல்லாமே நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். நம்ம
கிரியேட்டிவாக ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணி படிக்கும்போது இன்னும் நிறைய டெக்னிக்ஸை கற்றுக்க முடியும். பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க. பிஸ்னஸில் இறங்கி நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் வேணும், என்ன மாதிரிலாம் நம்ம இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கும் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட பிஸ்னஸில் இருந்து. பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது வி கம்யூனிட்டியை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். வி கம்யூனிட்டியில் டெய்லி மார்னிங் 7:30 8:30 வரைக்கும் நிறைய விதமான பிஸ்னஸ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாகவும் அந்த கம்யூனிட்டி மூலியமாகவும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிஸ்னஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, லைசன்சிங்கில் இருந்து அண்ட் என்ன மாதிரி பிராண்டிங் பண்ணணுன்றது வரைக்கும் தெரியவும் ஆரம்பிச்சது. ஸோ நம்மளுடைய அகாடமியில் அடல்ட்ஸ்க்காகவும் உமன்ஸ்க்காகவும் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கேஷன்ஸ்க்கு நீங்களே உங்களுடைய ட்ரெஸ்ஸஸை டிசைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உங்களை ட்ரெயின் பண்ணிடுவேன். நம்மளுடைய அகாடமியில் இருந்தே ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான கோர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. கிட்ஸோடைய ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும் அப்படின்னா கிராஃப்ட் ஒர்க்கை அவங்க கையில் கொடுத்து பாருங்கள். அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை சீக்கிரமாகவே குறைச்சிடலாம். அவங்களுக்கு லிப்பன் ஆர்ட், பாட்டில் ஆர்ட், பாட் பெயிண்டிங் அண்ட் மண்டல் ஆர்ட், இந்த மாதிரி ஆர்ட் வெரைட்டிஸில் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்க இந்த ஆர்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ஸுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய அப்கமிங்கில் கோர்சஸ் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும், அவங்க செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு நோக்கமாகவும் நான் ஓடிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்தனோ என்னைய மாதிரியே நிறைய ஃபீமேல்ஸ் இன்னும் வெளியே வராமையே இருக்காங்க. நீங்களாம் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எஃப்கே ஃபேஷனட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கிரியேட்டிவ் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமி ஈஸ்தாம்பரம்ல இருக்கு. ஸோ ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக நீங்கள் கற்றுப்பீங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறீங்க. இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஷனலாக வெளியே வந்து கற்றுக்கும் போது இன்னும் மைன்யூட்டாக டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில மேசிவான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ப்டும் பண்ணியிருக்கோம். ஒன்னு இல்லைங்க, 2 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரி எம்ப்ராய்டரியில திருக்குறளை 1330 திருக்குறளையும் நம்ம 100+ ஃபீமேல்ஸ் வச்சு ஆரி எம்ப்ராய்டரியில நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ப்டா பண்ணியிருக்கோம். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஒரு தீம் பேஸ்டா எடுத்து நேஷனல் ஃபிளாகை சர்ஃபேஸ் ஆர்னமெண்டேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல எடுத்து டிசைன் பண்ணி அதையும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம்ப்டா 100+ விமென்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஃபீமேல்ஸை வெளியவும் கொண்டு வர முடிஞ்சது என்னால். எஃப்கே ஃபேஷனட்னால இவ்வளோ விமென்ஸை வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஒரு தயக்கத்தோடு தான் இந்த ரெக்கார்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இந்த ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்கிட்ட, மேம் நான் இது வரைக்கும் மெடலே வாங்கினதில்லை மேம், நீங்கள் என்னை ஒரு ஸ்டேஜ் ஏறி மெடல் வாங்க வச்சிருக்கீங்க மேம். இதுதான் மேம் என்னோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. லைக் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜஸ்ல ஏற்றி நம்ம அவங்கள அழகு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜஸ்க்கு எல்லாம் வரதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நானாக லூப் ஹோல் கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் வெளியே வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு எப்பயுமே எஃப்கே ஃபேஷன் ஹெட் ஃபவுண்டர் ஃபாத்திமா குரான் நான் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எஃப்கே ஃபேஷன் ஹெட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ சிலம்பம் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் தேவையான ஒரு தற்காப்பு கலை. இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணு தனியாக சர்வே பண்ணணும் அப்படின்னா தற்காப்பு கலையான சிலம்பக்கலையை கண்டிப்பாக ஒரு பொண்ணுங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுங்க. ஸோ இந்த தற்காப்பு கலை கொடுக்குற தன்னம்பிக்கை வேறு எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் கிடையாதுங்க. கலைகளில் மூத்த கலை சிலம்பக்கலை. சிலம்பமா வளர்ப்போம், சிலம்பம் அழியாமல் பாதுகாப்போம். அண்ட் ஃபேஷன் ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எஃப்கே ஃபேஷன் ஹெட் கிரியேட்டிவ் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமி உங்களுக்காக உங்கள் கூடவே. இந்த வாரம் ஃபுல்லாக ஜெயா டிவியில் டெலிகாஸ்டான மாத்தி யோசி ப்ரோக்ராமில் எஃப்கே ஃபேஷன் ஹெட் பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். தேங்க்யூ ஜெயா டிவி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.